இல்ல யாராச்சும் லவ் சேட்டால அப்போ நீங்க கூலி காசு கொடுக்கோங்க. போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லி பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி நான் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு போன் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? அப்பா பாசமானவர். ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாதுல்ல. எனக்கு உங்களை அத்தன் கூப்பிடு தோணல. உங்களை மாதிரி ஒரு அம்மாவே பிளீஸ். என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஃபியூஸ் போற. முதல்ல மூஞ்சி மாத்து. உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல. அவருக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தை போலீஸ்.